வெல்கம் டு நாகரத்னா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சங்க்ஸ். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பன்னீர் இந்த மாதிரி ஸ்மாலாக நறுக்கியது, வெங்காயமும் அதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கணும், தக்காளி அதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கணும் 2 தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்க. வாங்க சமைக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் போட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பன்னீரை ஃப்ரை பண்ணுவோம். எல்லா பன்னீரும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பதத்தில் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தேவையான பொருட்கள் போடணும். இதுக்கு தண்ணி தேவையில்லை. இந்த வெங்காயம் வதங்கிறதுலேயே உங்களுக்கு வெந்துடும். வெங்காயமும் பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ தேவையான பொருட்களை போட்டுருவோம். மஞ்சள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி பரவலாக விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. சிம் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். போகிறோம். வாவ், நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு. இப்போது நம்ம பன்னீர் சங்க்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, பன்னீர் சங்க்ஸ் இருக்குது. இதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் ஹையில் வைங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீரில் உப்பு காரம் எல்லாம் ஊறிடும் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை எதுக்குள்ளாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாகரத்னா சமையலுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.